ஹாய் மக்களே, வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் பிரியதர்ஷினி ஃப்ரம் டாக்டர் ஸ்பீடி யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது ஒரு ஜென்ரல் டிஸ்கஷன் வீடியோ தான். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கே இருக்கிற சில டவுட்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த டவுட் எனக்கும் இருந்துச்சு. நான் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தேங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் டவுட் என்னன்னா, சிலபஸ் வைஸ் படிக்கலாமா, புக் வைஸ் படிக்கலாமாங்கிற டவுட் தான். ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸை படிக்கணும். டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கிற குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கான சிலபஸை மக்கப் பண்ணி படிச்சிருக்கணும். படிச்சதுக்கு அப்புறமா நீங்க புக் வைஸா போங்க, ஸ்டாண்டர்ட் வைஸா போங்க. புக்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா சிலபஸை மறுபடியும் எடுத்து சிலபஸ்ல இருக்கிற ஒரு யூனிட்ல இருக்கிற ஒரு டாபிக்கா எடுத்து அந்த புக்ல எங்கெல்லாம் இருக்கோ அதை படிச்சுட்டு உங்க நோட்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் ஒன்று போடுங்க. இப்படி நீங்க பண்றதுனால சிலபஸும் கவர் பண்ண ஃபீல் இருக்கும், புக்கும் கவர் பண்ண ஃபீல் உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிடைக்கும். செகண்ட் டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நோட்ஸ் எடுத்து படிக்கலாமா இல்ல புக்லயே மார்க் பண்ணி படிக்கலாமா? இப்ப நீங்க புக்லயே மார்க் பண்ணி படிக்கும்போது இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ல ஹைலைட் பண்ணிட்டு படிப்பீங்க. நோட்ஸ் எடுக்கும்போது இம்பார்ட்டன்டான பாயிண்ட மட்டும் எழுதி வைப்பீங்க. இப்ப நீங்க ரிவிஷன் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, புக்ல ஹைலைட் பண்ணது மட்டும் இல்லாம, நீங்க அந்த லெசனையே மறுபடியும் தான் படிக்க தூண்டும். இது நார்மலாவே எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஹைலைட் பண்ணத மட்டும் படிக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் புக்ல என்ன இருக்கோ அத அப்படியே படிக்க ஆரம்பிச்சுருவோம். இதனால உங்களுக்கு டைம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். இதுவே நீங்க நோட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, என்ன நோட்ஸ்ல இம்பார்ட்டன்ட்டா எழுதியிருக்கீங்களோ, அத மட்டும் தான் படிக்க போறீங்க. உங்களுக்கு டைம் வந்து கன்சியூம் ஆகும். இதுதான் இதுக்கு 2த்துக்கும் இருக்கிற வித்தியாசம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அத பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நோட்ஸ் எழுதி படிக்க ட்ரை பண்ணுங்க. தேங்க் யூ.